தர்மத்தை செய்து பிறகு என்று நினைக்கக்கூடாது. நிச்சயம் ஆசான் கைவிட மாட்டான். நாளைக்கு நமக்கு தேவைன்னு நினைக்கிற நமக்கு நாளைக்கு வேணும்னு நினச்சா வேணுங்கிறத கொடுப்பான். அவர்கிட்ட கற்பை குறிச்ச மாற்றி எதை வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கருணை உள்ளவர்கள். அப்போ அன்னதானம் செஞ்சுக்கலாம், நாமும் சாப்பிட்டுக்கலாம், உணவு உடை குடும்பத்துக்கு தேவையான நடந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருப்பு வச்சு பிற்காலம் நினைக்கும் போது இந்த துறைக்கு ஆகாது. இருக்கும்போது செஞ்சுருக்கணும். இருக்கும்போது செய்து ஜென்மத்தை கடை தேட்டி கொள்ளணும், புண்ணியத்தை தேடிக்கணும். எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை உண்டாகும். பூஜையும் செய்கிறோம், ஞானிகளை வணங்குறோம், தினம் பூஜை செய்கிறோம். பூஜை செய்து அருளும் பெற்றுக்கிறோம், புண்ணியத்தை செய்து புண்ணியமும் பெற்றுக்கிறோம். புண்ணியமாக அருள் பலன் இருக்கும்போது முன் செய்த வினையை வெல்கின்ற ஒரே கருவி அதுதான். முன் செய்த எத்தனையோ பாவம் இருக்கலாம். முன் செய்த பாவங்களை வெல்லுவதற்கு புண்ணியமும் அருள் பலம் பூஜையும் தான். பாவங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் தேஞ்சு போகும். பாவங்கள் தேய நல்ல சிறப்பறிவு வரும். அப்போ சிறப்பறிவு வந்தால் தான் இந்த துறையை அடைய முடியும். ரொம்ப நுட்பமான துறை இந்த துறவு என்பது, ரொம்ப நுட்பமான துறை. ஔவையார் சொன்னது போல, மயிர்முனையிற் பாதி மனத்தறி உண்டேல் அயற்புண்டும் காதினா. அறிவு ரொம்ப நுட்பமாகணும், மயிர்முனையோட பாதியாகணும். அப்போ ஆரம்பத்தை எப்படி இருக்கும்? கரடுமுடாக தான் இருக்கும். கரடுமுடாக அறிவு கொண்டு இங்கே வர முடியாது. அப்போ நாளுக்கு நாள் பூஜை செய்ய நம்ம வணங்கக்கூடிய தலைவர்கள் ஞானிகள் எல்லாம் மிக நுட்பமான அறிவுள்ளவர்கள். உடம்புல இருக்கிற எல்லா அணுவுக்களையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களிலும் பெண்மையும் ஆண்மையும் உண்டு. அந்த அணுக்களுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் கொடுத்தால் அந்த அணுக்கள் சாகாமல் சாகடிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதான் நுட்பமான அறிவு. அப்போ அந்த அறிவு ஆரம்ப காலத்தில் நமக்கு வரவில்லை என்றாலும் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் நுட்பங்கள் புரியும். ஆரம்ப காலத்துக்கு புரியாது. ஏன்னா முன் செய்த பாவம் என்ன செய்யும்? சிந்திக்க முடியாது செய்துவிடும். நுட்பமான விஷயத்தை சிந்திக்க முடியாது, கரடுமுரடான இதுவாக இருக்கும். முன் செய்த வினை மிகுதியாக இருந்தால் மூர்க்கத்தனம் இருக்கும், கோபம் இருக்கும், இப்படி அடாத கொனைக்கேடு இருக்கும். முன் செய்த பாவத்தின் சின்னம் அது. அப்போ நாளுக்கு நாள் பூஜை செய்ய கொனைக்கேடு தீரும், சாந்தம் உண்டாகும். இப்போ ஆசானை கேட்குறோம். ஆசானை கேட்டு, எனக்கு என்ன முன்கோபமாக இருக்குது, இது என்னை பாவியாக்கும் போல இருக்குது, இன்னும் எனக்கு பொருள்பட்டு இருக்குது, அதில் நீங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். இப்படி ஒன்றாக கேட்டு வந்தால் பிறகு அந்த நுட்பமான இடத்துக்கு போகலாம். சுழிமனை கதவு என்று சொல்லப்பட்ட ஒரு ரகசியத்தை அறியலாம். சுழிமனை ரகசியத்தை அறியறதுக்கு நம்மால் முடியாது. பெரியவங்க ஆசிர்ந்தால் தான் சுழிமனை அறிய முடியும். அதுக்கு தான் அடிப்படை படிக்கட்டுகள் சரிகை, கிரிகை, யோக, ஞானம். சரிகை மார்க்கம் என்பது முறையோடு எல்லாரும் நடத்துதல், நெறிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல், மனைவி மக்கள், விருந்து, தாய் தந்தை, உறவினர்கள், இப்படி எல்லாம் நற்காரியம் செய்து வருவது சரிகை மார்க்கம்.